மழை வரங்கிறதுக்கு என்ன டு ரெயின். மழை வரங்கிறதுக்கு என்ன டு ரெயின். லுக் அட் த ஸ்கை, இட் இஸ் கோயிங் டு ரெயின். வணக்கம். நீங்கள் இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஃபியூச்சர் டென்ஸின் சிறப்பு உபயோகம் கோயிங் டு. இங்கே பார்க்கிறீர்கள், என்ன தெரிகிறது? கோயிங் டு. இதனுடைய சிறப்பு உபயோகம் பார்க்க போகிறோம். எவ்வாறு ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிப்பதற்கு உபயோகப்படுத்துகிறோம் என்பதை பற்றி நாம் இந்த தொடரில் பார்க்க இருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் எளிவாக புரிவதற்காக சில உதாரணங்களை கூறுகிறேன், பாருங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எதிர்காலத்தை குறிக்க உபயோகப்படுத்தப்படும் முக்கியமான வார்த்தை வந்து கோயிங் டு, ரைட்டா? இதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம், எப்படி வரும் அப்படின்னா, ஐ ஆம் கோயிங் டு, வி ஆர் கோயிங் டு, he is going to, she is going to அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸை பாருங்கள். நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ராட்சசி படம் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா என்னது? வர்ற வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்னும் வர்ற வெள்ளிக்கிழமைங்கிற போது இன்னும் ஒரு வாரம் இருக்குது இல்லையா? ஒரு வாரம் கழித்து ராட்சசி படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை பிரிவு இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ராட்சசி படம் பார்க்க போகிறோம், ரைட்டா? இது இங்கிலீஷில் வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். யார் எது? நாங்கள். யார்? நாங்கள். சப்ஜெக்ட் அப்படியே தானே வரும். அதனால் நாங்கள் அப்படியே இருக்கும். அடுத்து என்ன வரும்? வினைச்சொல். வினைச்சொல் இதில் எது? இதுதான் வினைச்சொல், ரைட்டா? அப்போ வினைச்சொல் தான் அடுத்து வரும் இல்லையா? அப்போ போகிறோம், நாங்கள் போகிறோம். மற்றதெல்லாம் என்னது? அப்படியே உல்டாவாக வருதான்னு மட்டும் பாருங்கள். இங்கிலீஷில் எழுதும் போது நாங்கள் போகிறோம். எதுக்கு? பார்க்க. அடுத்து என்னது? படம், ராட்சசி. அடுத்து என்னது? இந்த வெள்ளிக்கிழமை. எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒன்று தவிர மற்றதெல்லாம் 6, 5, 4, 3, 2 அப்படின்னு அப்படியே ரிவர்சல் ஆர்டரில் வந்திருக்கு. இப்படி தான் இங்கிலீஷில் எழுதணும்னு நான் திருப்ப சொல்லிட்டு வர்றேன். ஒவ்வொரு பாடம் நடத்தும் போதும் ஒரு தொடர்லையும் சொல்லிட்டு வர்றேன். இப்போ இங்கிலீஷில் எப்படி எழுதணும் அப்படின்னா, வி போகிறோங்கிறதுக்கு என்ன ஃப்யூச்சரில் சொல்லும் போது வி ஆர் கோயிங். பார்க்க விளையாட இந்த மாதிரி வரும்போது இங்கிலீஷில் எப்படி எழுதணும்னா, இப்போ பார்க்க அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படின்னா, பார்க்க அப்படிங்கிறத டு see அல்லது டு வாட்ச் அப்படின்னு எழுதணும். விளையாட அப்படிங்கிறது என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா, டு ப்ளே, ரைட்டா? இப்போ பார்க்க எப்படி? பார்க்க டு வாட்ச் அல்லது டு see. படம் தி மூவி, ரைட்டா? மூவி தானே அது. மூவி என்ன படம்? ராட்சசிங்கிற படம். எப்போ பார்க்க போகிறீங்க? திஸ் ஃப்ரைடே. எஃப் வந்து கேபிட்டல் லெட்டர் வரணும், ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஏன்னா நாட்களை எழுதும் பொழுது வரும் வார்த்தையில் முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதனால் திஸ் ஃப்ரைடே, எஃப் வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கோம், ரைட்டா? புள்ளி, ரைட்டா? இங்கிலீஷில் எப்படி வருது பாருங்கள். வி ஆர் கோயிங் டு வாட்ச் த மூவி ராட்சசி திஸ் ஃப்ரைடே. இந்த ஆர் கோயிங் டு என்னதை குறிக்குது? ஃப்யூச்சரை குறிக்குது, ரைட்டா? அதுக்கு என்ன அர்த்தத்தில் வருது? போகிறோம். எந்த அர்த்தத்தில் வருது? போகிறோங்கிற அர்த்தத்தில் வருது. இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ போகிறோம்னா என்ன சொல்கிறோம்? கோயிங், அதாவது இஸ் கோயிங், ஆம் கோயிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆம், இஸ், ஆர் கோயிங்னு சொல்கிறோம். இப்போ போகலைங்கிறதுக்கு என்ன போடும்? இங்கே ஒரு நாட் சேர்த்தா போதும். நாட் சேர்த்தா என்ன ஆகிடும்? அது போகலை அப்படிங்கிறதுக்கு ஆகிடும். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்குறோம். நான் இந்த தடவை தேர்வு எழுத போவதில்லை, எக்ஸாம் எழுத போவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த பையன் என்ன பண்ணுறான்? படிக்காமல் இருக்கான், சரியா? இதில் எப்படி இருக்குது பார்க்கலாம். நான் இந்த தடவை தேர்வு எழுத, இதில் என்ன பார்க்கன்னு இருக்குல்ல, இந்த மாதிரில என்ன இருக்குது? எழுதன்னு இருக்குது, போவதில்லை, ரைட்டா? இப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் என் ஃபஸ்ட்டு வரும். இது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா? கரெக்டு. சப்ஜெக்ட். அடுத்து வினைச்சொல் தான் வரும். வினைச்சொல் என்னது? போவதில்லை, ரைட்? அடுத்து
4 3 அடுத்து என்ன வரும் 2 உல்டாவாக வரும் இல்லையா அது அப்படியே வந்துடுச்சு நான் போவதில்லை எழுத தெரிந்த தடவை இங்கிலீஷ்காரங்க அப்படி தான் எழுதுகிறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஓகே இது இங்கிலீஷில் எப்படி எழுதுறது நான் ஐ இங்கே போவதில்லைங்கிறதுக்கு நாட் போட்டால் போடுன்னு சொன்னேன் இல்லையா ஐ ஆம் நாட் கோயிங் டு எழுதுங்கிறதுக்கு என்னது டு ரைட் ரைட்டா தி எக்ஸாம் EXAM exam this time இந்த தடவைக்கு என்னது this time I am not going to write the exam this time அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அதை இப்போ பாருங்கள் I am not going to write the exam this time இதில் ரைட் அப்படிங்கிற டு ரைட் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இன்னொரு வார்த்தை இருக்குது அது என்னங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிடணும் அது என்னதுன்னா டு appear for அதுக்கு ஈக்குவல் என்னது to appear for அதை எப்படி எழுதலாம் I'm not going to appear for the exam this time அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கரெக்டா ஓகே இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம் இது வந்து கேள்வி வாக்கியத்தை நான் இங்கே இது பண்ணுறேன் கேள்வி வாக்கியம் இப்போ கேள்வி வாக்கியத்தில் எப்படி நீங்கள் எப்பொழுது கல்யாணத்துக்கு போகிறீர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட கல்யாணத்துக்கு எப்போ போக போகிறீங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க நீங்கள் எப்பொழுது கல்யாணத்துக்கு அப்போ 3A 3B போக ரைட்டா போகங்கிறது நான் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன் போகிறீர்கள் இதுதான் என்னது வினைச்சொல் 5 தான் என்னது வினைச்சொல் இப்போ 1 வந்து சப்ஜெக்ட் யார் இது நீங்கள் இப்போ இது கேள்வி வாக்கியங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன வரும் கேள்வி தான் ஃபஸ்ட்டு வரும் ரைட்டா போகிறீர்கள் நீங்கள் போகிறீர்கள்ங்கிறதுக்கு என்ன சொல்கிறோம் ஆர் கோயிங் ரைட்டா கேள்வி வாக்கியத்தினுடைய அமைப்பு வித்தியாசமாக இருக்கும் அது எப்படி இருக்கும்னா முதல்ல கேள்வி ப்ளஸ் இந்த துணைவினை இதை வந்து என்ன சொல்கிறோம் துணைவினைன்னு சொல்லுவோம் ப்ளஸ் அந்த யார் எது சப்ஜெக்ட் ப்ளஸ் இந்த மிச்சம் இருக்க அந்த வெர்பில் மிக்சர் இருக்குது அதுக்கப்புறம் மற்றவை தான் வந்து அதோட பேட்டர்ன் இப்போ எப்பொழுது ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு எப்பொழுது அடுத்து என்ன வரணும் அந்த துணைவினை அதை இருக்கிறோம்னு போடுறோம் அந்த துணைவினை என்ன போடுறேன் இருக்கிறோம் அப்படின்னு நானாக போட்டிருக்கேன் அதை வந்து 5Aன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அடுத்து நீங்கள் 1 அடுத்து என்ன வரும் 5B அடுத்து என்னது போக 4 அடுத்து என்ன வரும் கல்யாணத்துக்கு இக்கு அது 3B 3Aன்னு வந்திருக்கு கரெக்டா எப்பொழுது when ரைட்டா are you going to போகங்கிறதுக்கு என்னது to go இக்குக்கு to the marriage ரைட்டா question when are you going to go to the marriage அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில் பாருங்கள் when are you going to go to the marriage அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லலாம் அவர் திருப்பி பதில் சொல்கிறார் எப்படி பதில் சொல்லுவார் நாங்கள் நாளை மதியம் கல்யாணத்துக்கு செல்ல போகிறோம் நாங்கள் நாளை மதியம் கல்யாணத்துக்கு அதே தான் இக்கு 3A 3B செல்ல 4 போகிறோம் 5 இது ஈஸி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 அடுத்து போகிறோம் வினைச்சொல் 5 அடுத்து என்ன வரும் செல்ல 4 அப்புறம் 3B 3A ரைட்டா அடுத்து நாளை மதியம் 2 அப்படியே உல்டாவாக வருது பாருங்கள் நாங்கள் we are going செல்லங்கிறதுக்கு என்னது to go to இக்கு to கல்யாணம் marriage to the marriage நாளைக்கு tomorrow மதியத்துக்கு ஆஃப்டர்நூன் வந்துச்சா we are going to go to the marriage
டுமாரோ ஆஃப்டர்நூன் அப்படின்னு பதில் சொல்கிறார். இதை எப்படி எழுதியிருக்க? we are going to go to the marriage tomorrow afternoon அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. புரியுதா? அடுத்து இன்னும் சில உதாரணங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் பள்ளி மாணவர்கள், மாணவிகள் மற்றும் தமிழ் வழியில் படித்த கல்லூரி மாணவர்கள் அல்லது ஆங்கிலத்தை படிக்க விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி தயவு செய்து எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலோட பயன் தமிழ்நாடு முழுமைக்கும் செல்ல நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லது இந்த சேனலோட பயன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் போய் சேருவதற்கு வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்லேயோ இந்த சேனலை பற்றிய விவரங்களை ஷேர் செய்யவும் அல்லது பகிரவும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இன்னும் சில உதாரணம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது என்னது? நான் இரவில் என்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்கப் போகிறேன். நான் எப்போ? இரவில். இரவு ப்ளஸ் இல், ரைட்டா? அதனால் 2A 2B. என்னுடைய வீட்டு பாடம் 3, முடிக்க 4, போகிறேன் 5, ரைட்டா? இப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு நான் போகிறேன். என்னது? முடிக்க. என்னது? என்னுடைய வீட்டு பாடத்தை எப்போ? இரவில். இரவு 2B 2A, ரைட்டா? இப்போ நான் I am going. போகிறேன்கிறதுக்கு என்ன பண்ணோம்? am going. முடிக்க to complete அல்லது finish my என்னுடைய homework வீட்டு பாடம், ரைட்டா? at இல்லுக்கு at night அப்படின்னு சொல்கிறாங்க. I am going to finish my homework at night. பாருங்கள், I am going to finish my homework at night அப்படின்னு இங்கிலீஷில் வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். பாருங்கள், வானத்தை பார், மழை வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்தை, வானம் ப்ளஸ் அதை, அப்படியா? அப்படி தானே சொல்கிறோம். 1A 1B. பார், இதுதான் வெர்பு இல்லையா? 2, இது ஒரு தனி சென்டென்ஸ், ரைட்டா? அப்புறம் மழை வரப்போகிறது, மழை வர போகிறது, இது 1, இது 2. இப்போ மழைக்கு மட்டும் சில எக்ஸம்ஷன் இருக்குது. எப்படி எழுதணுன்ட்டு ஒரு சிறப்பு விதிமுறை இருக்குது. எப்படி சொல்லுவோம்? மழை, சப்ஜெக்ட் என்னது? மழை தான் வரப்போகுது. மழை வரப்போகிறது, வரப்போகிறதுன்னு தமிழ்லையும் எழுத மாட்டோம், இங்கிலீஷ்லையும் எழுத மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மழைங்கிறதுக்கு பதிலாக அது அப்படிங்கிறது இங்கிலீஷில் எழுதுவாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி வருது. பார், ஃபஸ்ட்டு என்ன வரும்? சப்ஜெக்ட் இல்லாததுனால இதில் வெர்பு மட்டும் வரும். இந்த வாக்கியத்தை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அது நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள், ரைட்டா? பார். அடுத்து 1B 1A வரும், ரைட்டா? புள்ளி. அடுத்து என்ன வரும்? அது, ரைட்டா? வந்துருச்சா? அப்புறம் என்ன போகிறது, இதை 1Bன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அடுத்து என்ன வரும்? மழை வர 1A, ரைட்டா? இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும்? பாருங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னா லுக். வானத்தை, இந்த இத்தைங்கிறல்ல, இத்தைக்கு அட் தி ஸ்கை. லுக் அட் த ஸ்கை, ரைட்டா? இட், அதுக்கு இட் இஸ் கோயிங் டு. மழை வரங்கிறதுக்கு என்ன? டு ரெயின். மழை வரங்கிறதுக்கு என்ன? டு ரெயின். லுக் அட் த ஸ்கை, இட் இஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு வரும். இவ்வளோதாங்க. இவ்வளோதான் இந்த கோயிங் டு வச்சு ஃப்யூச்சரை எப்படி, ஃப்யூச்சர் டென்ஸ் வர மாதிரி எப்படி உபயோகிக்கணுங்கிறத உங்களுக்கு விளக்கி கூறியிருக்கேன். இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இதற்குரிய கேள்விகளை உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த தொடருக்கு கீழே கமெண்ட்ஸ் காலத்தில் நீங்கள் குறிப்பிடுங்க. நான் பதில் போடுவதற்கு ரெடியாக இருக்கேன். வாங்க பார்க்கலாம் அடுத்த தொடரில். நன்றி, வணக்கம்.